பிக் பாஸ்ல இந்த வாரம் கனி அவர்கள் எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ்க்கான வீக்கெண்ட் எபிசோடில் ஃபர்ஸ்ட் டேவான சாட்டர்டே எபிசோட் இன்னைக்கு போயிருக்கு. அண்ட் இந்த ஒரு எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னும் ஞாயிற்றுக்கிழமைக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்க தகவல் என்ன அப்படின்னா கனி அவர்கள் தான் எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான பஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் தான். ஏன்னா கனி அவர்கள் இதுதான் முதல் முறையாக நாமினேஷன் ஆன வாரம். நாமினேஷன் ஆன முதல் வாரத்திலே அவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதே நேரம் இப்போ கனி எவிக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க சனிக்கிழமை எவிக்ட் ஆயிருக்காங்களா இல்லை ஞாயிற்றுக்கிழமை எவிக்ட் ஆயிருக்காங்களா? ஏன்னா போன வாரமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டபுள் எவிக்ஷன் நடந்துருந்துச்சு. ஸோ கனி அவர்கள் சனிக்கிழமை எவிக்ட் ஆகியிருக்காங்களா இல்லை ஞாயிற்றுக்கிழமை எவிக்ட் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கல. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு புறம் கனி அவர்கள் எவிக்ட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா கனி அவர்கள் பிக் பாஸ் வீட்டை வந்து கிட்டத்தட்ட குக் வித் கோமாளி மாதிரியே நினச்சி வந்துட்டாங்க. அவங்களோட திறமையை காட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்துட்டாங்க. பட் பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம வெளியில் என்ன ஃபேமாக இருந்தாலும் சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க நம்மளோட கேரக்டர் தான் பிரதிபலிக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கனி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்கள தான் இருந்திருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு அன்பு கேங்கை வந்து உருவாக்கி இருந்தாங்க. அதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் கிட்டத்தட்ட 3 வாரமே அவங்க நாமினேஷன் ஆகாமல் இருக்கவும்னா மக்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கு. ஒருவேளை கனி அவர்கள் முதல் வாரமே நாமினேட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா முதல் வாரமே வெளியே போயிருக்கும் வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ நமக்கு எழுப்ப தோணுது. கனி அவர்களோட எவிக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். ஏன்னா கனி அவர்கள் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பிளேயர், கண்டிப்பாக மக்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாமினேஷன் ஆன முதல் வாரமே அவங்க எலிமினேஷன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் கண்டிப்பாக பயம் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ரசிகர்களோட கேள்வி என்ன அப்படின்னா சனிக்கிழமை இவங்க தான் எவிக்ஷன் அப்படிங்கிறது காலையிலே வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க 2 பேர். ஒன்று ரம்யா இல்லை அரோரா. ரம்யாவும் சரி அரோராவும் சரி கண்டிப்பாக இந்த 2 பேருமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு கொடுக்கல. ஒரு டாஸ்க்னாலுமே ஈடுபாடோட செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு ஃபைட்னாலுமே அவங்களுக்குன்னு வந்தால் மட்டும்தான் போய் கேட்குறாங்க. மற்றபடி வேற யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா அவங்க அமைதியாக இருக்காங்க. இது அவங்களுக்கான பேசிக் பண்பு அப்படின்னாலுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே ஒரு 5 பேர் தான். அவங்களுக்குள்ள ஏதாவது இஷ்யூ வந்தால் கேட்காம இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. அந்த இவங்க 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான் முடிவாகியிருக்கு. அதிகபட்சமாக அரோராவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரோரா மிகப்பெரிய அளவில் எதுவும் பண்ணலை. ரம்யாவுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால ரம்யா தப்பிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கே ரம்யா தான் போக வேண்டியது, பிரவீன் போயிட்டாரு. அதே மாதிரி இப்போ இந்த வீக் வந்து ரம்யாவா அரோராவா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ரம்யாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அரோராவை தான் வெளியே அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யார் போவான்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.